வீட்ல தோசை மாவு இல்லாத நேரத்துல குயிக்கா, இன்ஸ்டன்ட்டா பிரேக்ஃபாஸ்ட்டோ, டின்னரோ செய்யணும் அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ரெசிபி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ரெசிபிய வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 3 மினிட்ஸ்ல ஒரு இன்ஸ்டன்ட்டா கேப்பையும், முடக்கத்தான் வச்சு எப்படி தோசை செய்யலாம்? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு கேப்ப மாவு, ஒரு வெங்காயமும், ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு, ஒரே ஒரு கேரட் அப்படி இல்லைன்னா பீட்ரூட். கேரட்டோ, பீட்ரூட்டோ ஏதோ ஒண்ணு ஏதாவது ஒரு காய எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா துருவி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவை இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு நம்ம கொஞ்சம் தண்ணியா இந்த மாவு தண்ணியா தான் இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆட் பண்ண போறது இந்த முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரை முட்டி வலி, கை கால் வலிக்கெல்லாம் ரொம்பவே ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை தான். ஸோ இது பொதுவாக இதை வச்சு நீங்க சட்னி, தோசை எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த முடக்கத்தான் அரைச்சு வேறு ஏதாவது ரெசிபி நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பையோட நீங்க இந்த முடக்கத்தான் கீரையை போட்டு நீங்க சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தானையும் இதில் எடுத்து அதனால சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாவோட ட்ரையாகவே நல்லா பெசரி விட்டுக்கிறேன். அது கூட 1 கப்பு கேப்ப மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு இந்த ரேஷியோவில் தண்ணி ஊற்றி கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தோசை ஊற்ற வேண்டியதாங்க. இதுக்கு ஒரு கல் நல்லா சூடாகட்டும். எவ்வளோக்குள்ள சூடாகும் அவ்வளோக்குள்ள தோசை நல்லா கிறிஸ்பாக வரும். அதை நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் தோசை மாவை கரைச்சி வச்சு இந்த தோசை மாவை இந்த மாதிரி எடுத்து நல்லா ஊற்றி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இன்னும் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மடக்கி போட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இதை பார்க்கவே ஓட்டு ஓட்டியா ரொம்பவே அழகா இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிரும். இந்த குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை கூட. ஸோ இந்த தோசை கூட நீங்கள் தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா கார சட்னி, இது 2த்துலேயும் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் பரிமாறலாம். இந்த இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான ராகி முடக்கத்தான் தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நான் நீங்கள் கெட்டி சட்னி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். மீண்டும் ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.